அன்பினர்களே, ஜலசந்தியில் இன்னும் ஒரு பதற்றம் நிலவி வரும் நிலையில் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு ஈரான் எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றது. ஏனெனில் அபுதாபி, துபாய் போன்ற பகுதிகளில் மிகப்பெரிய தளங்களை அமெரிக்காவுக்கு கொடுத்து அங்கிருந்து ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் தான் மிக அதிகமாக நடைபெற்றதாகவே ஈரான் தெரிவித்திருக்கின்றது. அந்த வகையில் இன்று மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கின்றது ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு. ஆக்கிரமிப்பாளர்களுடன் கூட்டணி அமைப்பதை நிறுத்திக் கொள்ளுங்கள். ஈரானுக்கு விரோதமான தரப்பினுடனான தனது கூட்டணியையும் ஒத்துழைப்பையும் நிறுத்திக் கொள்ளுமாறு ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு வெளியுறவு அமைச்சகம், ஈரானிய வெளியுறவு அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது. மேலும் அதே போன்ற பதிலடி கொடுப்பதற்கான அனைத்து உரிமைகளையும் இஸ்லாமிய குடியரசு கொண்டுள்ளது என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ஆட்சியின் தூண்டுதலற்ற ஆக்கிரமிப்புகளின் சமீபத்திய சுற்று முழுவதும் இஸ்லாமிய குடியரசை இலக்காக கொண்ட தாக்குதலுக்கு அபுதாபி தனது மண்ணை தளமாக பயன்படுத்த அனுமதித்ததை அமைச்சகம் குறிப்பிட்டது. விரோத தரப்பினுடன் கூட்டுச்சதி செய்து அழிவுகரமான நடவடிக்கைகளை தொடர்வதற்கு எதிராக அமீரகத்தை அது எச்சரித்தது. இஸ்லாமிய குடியரசுக்கு எதிரான ஆக்கிரமிப்புக்கு பங்களிப்பதுடன் எதிரிகளின் தளங்கள் மற்றும் உபகரணங்களுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் தொடர்ந்து இடமளிப்பது பிராந்திய அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரான் அரபு நாட்டை தாக்குவதற்காக குற்றம் சாட்டிய அமீரக ஆட்சியாளர்களை அந்த அமைச்சகம் மேலும் கண்டித்ததுடன் இஸ்லாமிய குடியரசின் பதிலடி நடவடிக்கைகள் அமீரகத்திற்குள் உள்ள விரோத இலக்குகளை மட்டுமே நோக்கமாக கொண்டவை என்றும் அது சொல்லி இருக்கின்றது. அமெரிக்காவுடன் ஒத்துப்போக்கும் வகையில் இந்த குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்றும் ஐக்கிய நாடுகள் சாசனத்தின் அடிப்படை கொள்கைகளை மீறுவதாகவும் அது கண்டனம் தெரிவித்தது. இந்த குற்றச்சாட்டுக்களை எதிர்கொண்டு பிராந்தியம் மற்றும் முஸ்லிம் சமூகத்தின் கூட்டு நலனை கருத்தில் கொண்டும் பொறுப்பான அணுகுமுறையை கடைபிடித்தும் இஸ்லாமிய குடியரசு மிகுந்த நிதானத்தை கடைபிடித்துள்ளது என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. இருப்பினும் தனது தேசிய நலன்களையும் பாதுகாப்பையும் காக்க தேவையான மற்றும் பொருத்தமான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க இஸ்லாமிய குடியரசு தயங்காது என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. பிப்ரவரி 28 முதல் ஏப்ரல் 7 வரை நீடித்த எந்தவித தூண்டுதலுமின்றி நடந்த ஆக்கிரமிப்பு முழுவதும் ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன், கட்டார், சவுதி அரேபியா, குவைத், ஜோர்தான் உள்ளிட்ட பல பிராந்திய நாடுகள் ஈரானிய மண்ணின் மீதான தாக்குதல்களை தொடுப்பதற்கான ஏவுதளங்களை தத்தமது பிரதேசங்களை பயன்படுத்திக் கொள்ள தவறாமல் அனுமதித்தன. இதற்கு பதிலளிக்கும் விதமாக ஈரான் அப்பிராந்தியம் முழுவதும் உள்ள முக்கியத்துவம் வாய்ந்த மற்றும் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய இலக்குகளுக்கு எதிராக குறைந்தது 100 கட்டங்களாக தீர்க்கமான மற்றும் வெற்றிகரமான பதிலடி தாக்குதல்களை தொடுத்திருந்தது என்பதும் எங்கு கவனிக்கத்தக்கது. இந்த பதிலடி தாக்குதல்கள் பலவற்றுடன் இந்த ஆக்கிரமிப்பை சாத்தியமாக்குவதில் முக்கிய பங்காற்றிய இந்த நாடுகளுக்குள் இருந்த அமெரிக்க தளங்களையும் குறிவைக்கப்பட்டன. இதே நேரம் நேற்று முன்தினம் புஜாரா எண்ணெய் நிலையத்தில் ஏற்பட்ட, அதாவது அபுதாபியில் அமீரகத்தின் புஜாரா எண்ணெய் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் தங்களுக்கும் இந்த விபத்துக்கும் எந்த பொறுப்பும் இல்லை என்றும் ஈரான் மறுத்திருக்கின்றது. அது அமெரிக்க ராணுவத்தின் மீது குற்றம் சாட்டி இருக்கு. அதாவது இதை நாங்கள் செய்யவில்லை, அமெரிக்கா செய்திருப்பதாக ஈரான் சொல்லி இருக்கின்றது. ஹார்முஸ் ஜலசந்தியை சுற்றி பதட்டம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் புஜாராவில் உள்ள எண்ணெய் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஈரானுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று ஈரானிய அரச ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றது. மாறாக அமெரிக்காவின் மீது அது குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கின்றது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் எண்ணெய் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்திற்கு அமெரிக்க ராணுவமே காரணம் என்றும் ஈரானிய அரசு ஊடகங்கள் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த தாக்குதலை ஈரான் நடத்தியதாக ஐக்கிய அரபு அமீரக அதிகாரிகள் முன்னதாக குற்றம் சாட்டியதை ஈரான் முற்றுமுழுதாக மறுத்திருக்கிறது. இஸ்ரேலிய நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்க வேண்டாம் என ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு ஈரானிய ராணுவ வட்டாரம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் குற்றச்சாட்டுக்களை ஈரான் நிராகரித்திருக்கின்றது. புஜாராவில் உள்ள எண்ணெய் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்திற்கு ஈரான் பொறுப்பல்ல என்றும் பெயர் குறிப்பிட விரும்பாத ராணுவ வட்டாரத்தை மேற்கோள் காட்டி ஈரான் இஸ்லாமிய குடியரசு ஒலிபரப்பு நிறுவனமான பிராட்காஸ்டிங் நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக ஒரு கப்பல் போக்குவரத்து வழித்தடத்தை உருவாக்கும் நோக்கில் அமெரிக்க ராணுவம் மேற்கொண்ட சாகச நடவடிக்கையின் விளைவாகவே அந்த சம்பவம் நடைபெற்றதாகவும் ஈரான் தொடர்ச்சியாக சொல்லி வருகிறது.
ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள எண்ணெய் நிலையங்களை தாக்க ஈரானுக்கு எந்த திட்டமும் இல்லை என்று கூறிய அந்த வட்டாரம் நடந்ததற்கு அமெரிக்க ராணுவமே பொறுப்பேற்க வேண்டும் என்று மேலும் கூறியிருக்கின்றது. முன்னதாக ஐக்கிய அரபு அமீரக அதிகாரிகள் இந்த சம்பவத்திற்கு ஈரானை குற்றம் சாட்டினர். இதனை ஒரு ஆபத்தான மற்றும் பதற்ற அதிகரிப்பு என்று விவரித்த அவர்கள் பதிலடி கொடுக்கும் உரிமை அபுதாபிக்கு உண்டு என்றும் தெரிவித்திருக்கின்றது. இதற்கிடையில் தஸ்லீம் செய்தி நிறுவனம் ஈரானிய ராணுவ வட்டாரத்தை மேற்கோள் காட்டி ஐக்கிய அரபு அமீரகம் விவேகமற்ற நடவடிக்கை என்று விவரித்த ஒன்றை எடுத்ததால் அதன் அனைத்து நலன்களும் இலக்காக்கக்கூடும் என்றும் ஈரான் எச்சரித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகம் இஸ்ரேலின் கைகளில் ஒரு கருவியாக மாறினால் அது ஒருபோதும் மறக்க முடியாத ஒரு பாடத்தை கற்கும் என்றும் ஈரான் தெரிவித்திருக்கின்றது. அந்த அதிகாரி மேலும் ஐக்கிய அரபு அமீரகம் ஒரு பலவீனமான கண்ணாடி வீட்டில் அமர்ந்திருக்கிறது என்றும் பாதுகாப்பின்மை அந்த நாட்டிற்கு ஒரு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என்றும் எச்சரித்திருக்கின்றார். அந்த அறிக்கையின்படி அந்த வட்டாரம் 40 நாள் போரின் தவறு என்று அழைத்ததை ஐக்கிய அரபு அமீரகம் மீண்டும் செய்தால் ஈரான் தனது நிதானத்தை கைவிடும் என்றும் தொடர்ந்து அதற்கான பதிலடி கொடுக்கும் என்றும் ஈரான் தெரிவித்திருக்கின்றது. ஐக்கிய ராஜ்யத்தின் கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகள் ஐக்கிய அரபு அமீரக கடல் பகுதியில் 3 தனித்தனி கடல்சார் சம்பவங்கள் நடந்ததாக அறிவித்திருக்கின்றது. ஒரு சம்பவத்தில் ANDN லாஜிஸ்டிக் அண்ட் சர்வீஸ் நிறுவனத்தால் இயக்கப்படும் கச்சா எண்ணெய் இல்லாத காலி கப்பலான MV பரக்கா என்ற எண்ணெய் டேங்கர் புஜாராவிற்கு வடக்கே சுமார் 78 கடல் மைல் தொலைவில் ஒரு எரிபொருளால் தாக்கப்பட்டதாக தெரிவித்திருக்கின்றது. அனைத்து கப்பல் ஊழியர்களும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. துபாய்க்கு வடக்கே 36 மைல் கடல் மைல் தொலைவில் ஒரு சரக்கு கப்பலின் இயந்திர அறையில் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் ஷார்க் துறைமுகத்திற்கு தெற்கே சுமார் 14 கடல் மைல் தொலைவில் மற்றொரு கப்பலில் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆக இப்பொழுது அதாவது அமீரகத்துக்கும் ஈரானுக்குமான ஒரு பனிப்போர் ஆரம்பித்திருக்கின்றது. அவர்களும் விடுவதாக இல்லை. ஈரானுக்கு எதிராக அவங்க ஏதாவது செய்ய போகின்ற போது அமீரகத்துக்கு எதிராக ஈரான் கடுமையான தாக்குதலை தொடுக்கும் என்பதுதான் அந்த செய்தி. பார்ப்போம் வருகின்ற ஒவ்வொரு செய்தியும் அவ்வப்போம். நன்றிகளே, மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.